வெல்கம் டு கேரளா 3.0. நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னா வந்து 11/7/2024 கர்னியா ப்ளஸ் 530 ட்ரா வந்து ப்ளே பண்ண போகிறேன் 3 மணிக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ரிசல்ட் வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து 553 அப்படி நம்பர் வந்து டபுள்ஸ் வந்து சூப்பராகவே நம்பராக கொடுத்துருக்கான். நான் வந்து 50-50 அப்படின்னு சொல்கிறப்ப ஸ்ரீசக்தி 50-50 இந்த 2 ட்ரா மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகவே டபுள்ஸ் அடிப்பான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதேமாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் டபுள்ஸ் அடிக்காத வாய்ப்பு இருக்குது, அதனால வந்து 44 அப்படின்னு நம்பர் சொல்லியிருந்தேன். ஆனால் அடித்தது பார்த்தீங்கன்னா வந்து 55 ப்ளே பண்ணிட்டான். அதேமாரி பாருங்கள் 954 அதுக்கு நாள் முன்னாடியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 553 அப்படி நம்பர் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கான். ஒரே நம்பர் மட்டும்தான் பிசியில் பார்த்தீங்கன்னா வந்து 54, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 53 ஒரு நம்பர் வந்து இறக்கி தான் வந்து ரிசல்ட்டாக கொடுத்துருக்கான். இந்த நம்பர் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து சீபோல் வந்து 44 நாள் நான் வந்து 50 அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கன்னே சொல்லியிருந்தேன். யாராவது வந்து சிங்கிளில் வந்து போட்டு வின்னிங் வாங்கிதான் அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பா. இந்த 6 நாளும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்ம கொடுத்த கெஸிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த நம்பர் மேட்ச் ஆகலை. ஃபர்மாக்கோல் வந்து நம்ம மேட்ச் ஆகலை. ஆனால் ஃபர்மாக்கோலில் பார்த்தீங்கன்னா வந்து 54-13 நம்பர் ஷோ ஆச்சு. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 3ஆம் சி நம்பர் வர மாதிரி இருந்திருக்கு. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்மாக்கோல் நம்பர் வந்து அப்படியே மேட்ச் ஆகும். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேருந்து அதிகமான வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்மளும். அதேமாரி 3 நம்பரில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த நம்பருமே மேட்ச் ஆகலை. அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து 593 அப்படின்ட்டு ஒரு சிசி நம்பராக சொல்லியிருந்தேன். அது ஃபஸ்ட் நாள் தான் கொடுத்துருந்தேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஏசி மட்டும் அழகாக வந்து வின்னிங் கொடுத்துருக்கு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிபோல் 5 கொடுத்துருக்கா, நம்ம கெஜிங்கில் பார்த்தா 9 கொடுத்துருக்கோம். 593 அப்படி நம்பர் வந்து ஒரு சேசி நம்பராக ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஒரு மாதத்துக்கு அப்படின்மே நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு ஃபஸ்ட் நாள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சூப்பரான டபுள் நம்பரை வந்து வின்னிங் கொடுத்துருக்கு ஏசியில். ஓகே, இந்த நம்பர் யாராவது வந்து ப்ளே பண்ணி சிங்கிள்ஸோ ஏசியோ யாரோ வின்னிங் வாங்கியிருந்தா அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி நம்ம கொடுத்த கெஸிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் மேட்ச் ஆகலை, அது கொஞ்சம் வருத்தமாக தான். அதேமாதிரி பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 3ஆம் நம்பர் அழகாக வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 5ஆம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட 3 போர்ட்லேயுமே பெண்டிங்லேயே இருந்தால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஏ போல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நாளைக்கு வந்து சி போல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிளில் ட்ரை பண்ணி வந்து நாளைக்கு 5ஆம் நம்பர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸிங் வந்தால் மட்டும் லிமிட்டாக வச்சு ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே, நாளைக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். ஓகே, நாளைக்கு கெஸிங்க பாருங்கள். டேயில் பார்த்தீங்கன்னா வந்து 553, 954, 331 லாஸ்ட்டு 3 நாள் ரிசல்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டபுள்ஸாக கொடுத்துருக்கான். 55 அப்படிங்கிற மாரி 53 பார்த்தீங்கன்னா பிசியில் கொடுத்துருக்கான். அதுக்கு முந்தான நாள் பார்த்தீங்கன்னா வந்து 54 ஒரு நம்பர் மட்டும் தான் வந்து இறக்கி கொடுத்துருக்கான். இது பார்த்தீங்கன்னா வந்து 5ஆம் நம்பர் வந்து ரிப்பீட் நம்பராக கொடுத்துட்டான். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து ரிப்பீட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக ப்ளே ஆகுது. இன்றைக்கி அடிக்கிற ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 2 நம்பரில் ஒரு நம்பர் வந்து அடுத்த போர்டில் இறங்குது, இல்லைன்னா வந்து அதுக்கடுத்த போர்டில் இறங்குது. அது கொஞ்சம் வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு போர்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி வீக்லி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து 682, 824 அப்படிங்கும்போது வந்து ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க வீக்லி ரிசல்ட்டில். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் நம்பர் பாருங்களேன், 824, 682, 82 அழகாக வந்து ரிசல்ட்டாக கொடுத்துருக்கான். அது 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஏபி, நாளைக்கு வந்து சி போர்டு உங்கள் கெஸிங் வர மாரி இருந்தால் அந்த வீக்லி சார்ட்லேருந்து அப்படியே 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஏ போர்டு, பி போர்டு, அப்புறம் சி போர்டு வரதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீக்கான வாய்ப்பு கூட இருக்கும். உங்கள் கெஸிங்கில் 8ஆம் நம்பர் வந்தால் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கெஸிங் மெத்தடில். அதேமாரி பெண்டிங் நம்பர் பாருங்கள். 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 10 நாளாக வந்து ஏ போர்ட்லேயே பெண்டிங்லேயே இருக்கேன். நான் 10 நாளைக்கு மேலே இருக்கிறதான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பார்த்துங்க எது ரிப்பீட் நம்பர், எது வந்து 10 நாளைக்கு உள்ளே இருக்குது அப்படிங்கிற நீங்கள் பார்த்துக்குங்க. நான் 10 நாளைக்கு மேலே இருக்கிறது மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். மீதியெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்துங்க. அதேமாதிரி 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஏ போர்டில் வந்து 11 நாளாக பெண்டிங்கில் இருக்கான். பி போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து 11 நாளாக பெண்டிங்கில் இருக்கான். இது டபுள்ஸ் அடிச்சதுனால தான் இந்த நம்பர் வந்து 11 நாளாக ஷோ ஆகிருக்கு. இதுக்கப்புறம் டபுள்ஸுக்கு அப்புறம் இந்த நம்பர் வந்து இன்னும் ஷோ ஆகவே இல்லை 11 நாளாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து சி போர்டில் வந்து 14 நாளாக பெண்டிங்கில் இருக்கான். நான் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக 2 நாளாக பார்த்து வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கான். அதேமாதிரி வந்து நாளைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம், வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம கொடுத்த ஃபார்முலா கூட பார்த்தீங்கன்னா வந்து 5ஆம் நம்பர் வந்து சி போர்டில் வர மாதிரி தான் இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து பி போர்டில் வந்து 12 நாளாக பெண்டிங்கில் இருக்கிறான். அதேமாதிரி 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து சி போர்டில் வந்து 34 நாளாக பெண்டிங்கில் இருக்கான். இந்த நம்பர் வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் வந்தால் 8ஆம் நம்பர் வச்சு சும்மாவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி 0 பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 10 டேஸுக்கு மேலே தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா 33 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. நாளைக்கு வந்து சென்டர் போல் உங்கள் கெஸிங்கில் 0 வந்துச்சுன்னா இந்த பெண்டிங் நம்பர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தால் உங்கள் கெஸிங்கில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பவர் நம்பர் பாருங்கள் 553 இன்றைக்கி அடிச்சு ரிசல்ட் எடுத்துருக்கோம். இன்ட்டு ஃபார்முலா கோடு பார்த்தீங்கன்னா வந்து 42, 74 அப்படி நம்பர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது நம்ம இன்ட்டு பண்ணோமா 23, 635, 22 அப்படி நம்பர் ஷோ ஆகும். நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 நம்பர் விட்டுட்டு தான் எடுப்போம். அதேமாரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 635 அப்படி நம்பர் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய வின்னிங் வாங்கியிருக்கோம், நிறைய சிங்கிள்ஸ்னு சொல்லியிருக்கோம்.
ஆனால் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்முலா ஒரு நம்பர் அப்படியே வந்து டேரெக்டாக ஹிட் அடிச்சிருக்கு. நான் பல வீடியோலாம் சொல்லியிருப்பேன், நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க நண்பா. உங்கள் கெஸில் வந்தால் இந்த மேட்ச் பண்ணி பாருங்கள் இந்த நம்பரையும். சிங்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 6 நம்பரும் 0ன்னு சொல்லியிருக்கேன். பி போர்டில் பார்த்தீங்கன்னா 3 5 கொடுத்துருக்கேன். சி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 8 கொடுத்துருக்கேன். இந்த 635 அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஏபிசி அப்படி டேரெக்டாக கொடுத்துருக்கேன். சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6க்கு வந்து 0 கொடுத்துருக்கேன். பி போர்டில் வந்து 3ஆம் நம்பருக்கு பதிலாக பி போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து 3ஆம் நம்பருக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்கேன். சி போர்டில் வந்து 5ஆம் நம்பருக்கு சப்போர்ட் வந்து 8 கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸிங்கில் வந்து அந்த வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து 6 வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் நம்பர் தான் நான் சொல்லியிருந்தேன். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் நம்பர் அதிகமாக ஷோ ஆகுது அப்படிங்கிறத 6ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். இதை ஃபார்மா வந்து இதே தான் நான் வச்சு கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெத்தட்லையும் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். 3க்கு ஆப்போசிட் பவர் பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிற மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கிடைக்கும். அதேமாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் போர்டு 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரிப்பீட் நம்பர் 5 கொடுத்துருக்கேன். அதே பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்ம எப்பவுமே டபுள்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து சி போர்டில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய நாள் பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 774 கொடுத்துருப்போம். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வந்து 087 அப்படின்னு கூட கொடுத்துருப்போம். அந்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெஸிங் நம்பரை சொல்லியிருக்கேன். உங்கள் கெஸிங் வந்தால் மட்டும் இந்த நம்பர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் 5ஆம் நம்பரை. அதுக்கு சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 8 கொடுத்துருக்கேன். 8 பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இந்த 6 8 பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டு கொடுத்துருக்கேன். விட்டா பண்ணிக்கோ, நீங்கள் உங்கள் கெஸிங் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா வந்து 63 35 36 53 65 56 95 59 09 இந்த 6 செட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மா வந்துச்சு அப்படி உல்ட்டா பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 95 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டு வந்து 5 வச்சு தான் கொடுத்துருக்கோம் 9ஆம் நம்பரை. அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து 59 கொடுத்துருக்கேன். ரிப்பீட் நம்பர் சென்டர் வச்சு 9 வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இந்த நம்பர் வச்சு கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸில் வந்தால் இதையும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 0 வந்து பெண்டிங் நம்பர் தான், இருந்தாலும் இதையும் வச்சு ஒரு செட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸில் வந்தால் ஸ்மாலாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி 3 நம்பரில் பார்த்தீங்கன்னா 635 அப்படி டேரெக்டாக கொடுத்துருக்கேன் ஃபார்முலா வந்து. அதேமாதிரி 855 மாரி கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 55 ஐசி அடிச்சிட்டான். அது வந்து அப்படியே வந்து ஏபிலேருந்து அப்படியே பிசி அப்படியே மாற்றி வச்சிருக்கேன். என்னுடைய கெஸிங்கில் வந்து வச்சிருக்கேன். ரிப்பீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 8ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் ரெண்டுமே அளவு ஷோ ஆகிருக்கு. அதனால் வந்து 8 வரும் அப்படிங்கிறது தான் 8 வச்சு கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 168 அப்படிங்கும்போது இது வந்து ரிப்பீட் நம்பரை தான் கொடுத்துருக்கேன். இந்த வீக்லி சார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 68 வந்து பிசிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 6ஆம் நம்பர் பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற வச்சு 168 அப்படிங்கிற ஒரு செட்டாக கொடுத்துருக்கேன். இது வந்து சேசி நம்பர் 593 அந்த சேசி நம்பர் 2வது நாளாக ப்ளே பண்ணுறோம். நம்ம வந்து ஃபஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா வந்து ஏசியில் அழகாக பார்த்தீங்கன்னா வந்து 53 வந்து வின்னி கொடுத்துருச்சு. ஏசியில் யாரும் வின்னி வாங்கி தான் அவங்க வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அதேமாரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 365 ஃபார்மா வந்து பற்றி உல்ட்டா பண்ணி தான் உங்களுக்கு 5 வந்து கன்ஃபார்ம் வச்சுக்கிட்டு அப்படியே 365 3 வந்து ஏ போர்டுக்கும் 6 வந்து பி போர்டுக்கு வச்சு கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 368 8ஆம் நம்பர் இந்த 68 பார்த்தீங்கன்னா ரிப்பீட் நம்பர் அப்படிங்கிறத வந்து 68 வச்சு பாக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸிங்கில் உங்கள் கணக்குப்படி வந்து இந்த நம்பர் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். அதேமாரி 4 நம்பரில் பார்த்தீங்கன்னா வந்து 36 35 ஃபார்முலா வந்து அப்படியே 4 நம்பராக கொடுத்துருக்கேன். அதேமாரி 81 68 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிப்பீட் நம்பரும் இந்த பவர் நம்பர் எடுத்து தான் 168ன்னு கொடுத்துருக்கேன். 8 வந்து சென்டர் 8 வந்து ஃபஸ்ட் நம்பராக வச்சு கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 25 93 பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சேசி நம்பர். இன்னையோட பார்த்தீங்கன்னா வந்து 2 நாள் ஆகுது. ஃபஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா ஏசி வின்னிங் கொடுத்துருச்சு. ஓகே 1 மந்த் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வின்னிங்கான வாய்ப்பாகவே இருக்கும். எது ப்ளே பண்ணுறீங்களோ இல்லையோ சேசி நம்பர் கம்பல்சரி எல்லாருமே ஒரு நம்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்றைக்கா ஒரு நாள் 30 நாள் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து வின்னிங் கொடுத்துருந்தா அது வந்து உங்களுடைய சேஃப்டிக்கு தான், மற்றபடி வேறு எது இல்லை. இதில் வந்து நாளைக்கு எது இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து சி போர்டில் வந்து 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளைக்கு சிங்கிளில் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து சி போர்டில் வந்து 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் ஸ்ட்ராங்காக இதை சொல்கிறேன்னா 5ஆம் நம்பர் வந்து நாளைக்கு வந்து சி போர்டில் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து வீக்லி சார்ட்லையும் சரி அதேமாதிரி ரிப்பீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8 வரது வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் ஏபிசி அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து சிங்கிளில் சொல்லியிருக்கேன். உங்கள் கெஸிங்கில் வந்தால் இந்த நம்பர் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி சிங்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் போர்டு ட்ரை பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா வந்து 5ஆம் நம்பர் வச்சு ஆல் போர்டில் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். வின்னிங்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதேமாதிரி ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா வந்து 65 வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள் நம்ப. சி போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து 5 வச்சு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன். அதேமாதிரி வந்து 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஏ போர்டில் வச்சிங்களா ஏசியில் வந்து 65 பி போர்டில் வச்சுருந்தா பிசியில் வந்து 65 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஏபி ஏசி ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி 68 அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 68 வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். ஏசியும் சரி ஏபிலையும் சரி ரெண்டையுமே மேட்ச் பண்ணி பாருங்கள். வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும். இந்த 8ஆம் நம்பர் 68ங்கிறது ரிப்பீட் நம்பர், அதனால தான் கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 63 ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து 6 3 ட்ரை பண்ணி பாருங்கள். 5 ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி 3 நம்பரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டார்கெட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 635 அப்படி நம்பர் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. 5 வச்சு தான் சொல்லியிருக்கேன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் கெஸிங்கில் 5 வர மாரி இருந்தால் இந்த நம்பரும் சரி, உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏபியில் ஏதாவது ஒரு கெஸிங்கில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 365 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி 4 நம்பரில் பார்த்தீங்கன்னா 36 35 இதையே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வின்னிங்கான வாய்ப்பாக இருக்கும்.
அதேமாதிரி உங்களுடைய கெஸ்ஸிங் நம்பர் எல்லாமே வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து போஸ்ட் பண்ணுங்க நண்பா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.